சங்கீதம் 149:7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் என்கிற 3 அதிகாரங்களை வேதம் பதிவு செய்கிறது. தீர்க்க தரிசனமானவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டுகிறதா இருக்கிறது. அந்த அதிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ராஜாக்களை சங்கிலிகளாலும், இரண்டாவது மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும், மூன்றாவது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, 3 இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகார பிரயோகத்தை குறித்து கிறிஸ்தவ வேதமானது இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும். அப்போ தேவனுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட அவருடைய ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ராஜாக்களை சங்கிலிகளாலும். ஒரு ராஜா என்று வரும்பொழுது அவனுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு, குதிரை வீரர்கள் உண்டு, சேனாதிபதிகள் உண்டு. பேர்பட்ட அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தையும் மீறி அவர்களை சங்கிலிகளால் கட்டக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சக்தி அல்லது அதிகாரம் என்கிற இந்த காரியங்களின் மீது மனிதர்களுக்கு நோக்கம் உண்டு. அப்போ கிறிஸ்துவின் வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருப்பதாக சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு சங்கீதம் 149:7 பார்க்கிறோம். ராஜாக்களை சங்கிலிகளாலும். ஏங்க, நேரடியா போய் ஒரு ராஜாவை பார்த்து அவனை கையில சங்கிலி போட முடியுமா? ஒரு ராஜாவை அப்படியா நடத்த வேண்டும்? இப்போ தேவன் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே மும்முரமாக ஈடுபடும் பொழுது அவர்களுடைய வல்லமையின் அதிகாரமானது ராஜாக்களை கீழ்ப்படிய செய்கிறதா இருக்கிறது என்பதே அதிலே மறைந்திருக்கிற உண்மை. அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும். மேன்மக்கள் என்று வரும்பொழுது இந்த சமூகத்திலே பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்குகிற யாரை வேண்டுமானாலும் விலங்குகளால் கட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜாவை சங்கிலியினாலும் மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டுகிறதுனாலே ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட காரியங்களிலே அவன் சந்தோஷப்படுகிறதும் இல்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் ஆமென் என்று பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நாம் வியாபாரம் செய்கிற இடங்களிலே, நம்முடைய சமுதாய சூழ்நிலையிலே தேவனுடைய அதிகாரத்தின் வல்லமையானது அபிஷேகமாக ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இறங்குகிறது. அந்த அபிஷேகமானது செய்கிற காரியம் பாருங்கள். அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பதாக இருக்கிற ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிற வல்லமையை தேவன் அவருடைய அபிஷேகத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு பயிற்சி என்ன? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. வேதம் ஒரு பட்டயத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. அது ரத்தத்தினாலே காயப்படுத்துகிற பட்டயம் அல்ல. தேவனுடைய வார்த்தையே அந்த பட்டயம் என்று சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை என்று நாம் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவ வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற சகல வார்த்தைகளும் தேவனுடைய பட்டயம் என்கிற சொல்லினால் அழைக்கப்படுகிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே
இந்த தேவனுடைய அபிஷேகமானது யாருக்கு எதிராக புறப்பட்டு போகிறது என்று பார்க்கும் பொழுது 7 விதமான ஆவிகளுக்கு எதிராக அது புறப்பட்டு போகிறது. அந்த 7 விதமான ஆவிகளின் பெயர்களை நாம் படிக்கும் பொழுது, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே இந்த உலகமானது 7 விதமான ஆவிகளை உடையதாய் காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு ஆவியும் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? 7 பலத்த ஜாதிகள் என்று எழுதியிருக்கிறது. பலத்த ஜாதிகள் தலைமுறை தலைமுறையாக இந்த பூமியையும் அதன் குடிகளையும் தங்களுடைய வல்லமையின் எல்லைக்குள் வைத்திருக்கிற இந்த 7 ஆவிகளை தேவன் துரத்தும்படியான அதிகாரத்தை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 7 ஆவிகள் என்ன செய்கிறதாம்? இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் எங்களுடைய வல்லமை பெரிது என்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும்படியாக இவைகள் ஜனங்களை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. இந்த ஆவிகளை துரத்தும்படியாக கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த 7 ஆவிகளை வேதம் என்ன என்று சொல்லுகிறது? அவைகள் இந்த இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளாம், அந்த ஆவிகளுடைய சேனைகளாம். இவைகளுக்கு எதிராக போராடும்படியாக தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவருடைய தீர்க்கதரிசன மாணவர்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்று நாம் கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்று நாம் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறோம். என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியான அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை தேவன் அவருடைய ரத்தத்தின் மூலமாக செய்திருக்கிறார். ஆகவே இந்த 7 விதமான அந்தகார வல்லமைகளை கீழே தள்ளத்தக்கதாக அல்லது வெற்றி பெறத்தக்கதாக தேவன் அவருடைய ஆவியானவரை அவருடைய வேதத்தை படிக்கிற, அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக அடையாளமாக அவர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு யுத்தத்திற்கு நாம் போகிறோம். அந்த யுத்தத்திற்கு தேவையான ஒரு வல்லமை என்ன? எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் அதை படிக்கிறோம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்போ தேவனுடைய ஆவியானது சகலத்தையும் செய்து முடிக்க நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதை செய்யக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு என்கிற ஒரு உறுதியை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைதான் இங்கு பார்க்கிறோம். எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கும் அதிகாரத்தையும் பெற்று நாம் நிற்க வேண்டுமா? நிச்சயமாகவே அப்போ முடிவு உண்டு. அவைகளை வெல்லத்தக்க வல்லமை தேவனுடைய ஆவியானவர் உண்டு என்பதே இதில் மறைந்திருக்கிற உண்மை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையிலே அது நாம் தொட்டு பிரயோகம் பண்ணத்தக்க ஆயுதங்களை குறித்து அது சொல்லவில்லை. நம்முடைய இருதயத்திலே நம்முடைய நம்பிக்கையின் பரிமாணங்களை குறித்து அது கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், தீர்க்கதரிசன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்திலே நாம் தரித்திருந்து அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் இப்படிப்பட்ட வரங்களை பயிற்சி செய்யும் போது நமக்கு எதிராக இருக்கிற 7 ஆவிகளாகிய பொல்லாத ஆவிகளை தேவன் தன்னுடைய பாதங்களுக்கு கொண்டு வந்து அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்கிறவராயிருக்கிறார்.
மற்றொரு சிந்தையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் தேவனுடைய சமாதானமும் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையும் நம்மோடும் என்றென்றும் இருப்பதாக. அமேன். ஷலோம்.